ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல மகாபாரதம் தலைப்பு தான் பார்க்க போறோம். தலைப்பு 54வது தலைப்பு. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் மக்களே. வாங்க தலைப்புக்குள்ள போலாம். தர்மத்தை கடைபிடித்து வாழ்வதே முழுமையானதா? தர்மத்தை பின்பற்றுவதும் உண்மையாக இருப்பதும் ஒன்றுதானா? ஒருவனின் தர்மம் என்பது நிலையான விதிமுறைகளா அல்லது குறிப்பிட்ட சூழ்நிலை பொறுத்த மாறுபாடா? யுதிஷ்டன் உண்மையின் உருவம். யுதிஷ்டன் ஒரு அரசன் என்பதாலும் தெய்வீகத்தன்மையில் வடிவமாக இருப்பதாலும் மக்கள் அவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவன் வழி நடந்தார்கள் என்று நீங்கள் கூறியுள்ளீர்கள். ஆனால் நம்பவே முடியாத அளவுக்கு சில வினோதமான முடிவுகளை எடுத்த பிறகும் மக்கள் என் யுதிஷ்டனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள். அது போன்ற சமயங்களில் கிருஷ்ணர் ஏன் தலையிடவில்லை? அல்லது யுதிஷ்டன் ஏன் கிருஷ்ணரின் அறிவுரையை நாடவில்லை? அவையெல்லாம் வினோதமான முடிவுகள் என்றா நீங்கள் நினைக்கிறீர்கள்? இது யுதிஷ்டனை பற்றி மிகவும் தவறான ஒரு முடிவு. அவன் தர்மத்தை அப்படியே முழுமையாக கடைபிடித்து வாழ்ந்தவன். யுதிஷ்டன் ஒரே ஒரு பொய் கூட பேச விரும்பவில்லை. எந்த சூழ்நிலையும் தர்மத்தை மீற விரும்பவில்லை. அது மட்டுமல்ல, இந்த அரச பதவியே எனக்கு வேண்டாம் என்றும் கூறுகிறான். அதில் எந்த தவறும் இல்லை. என்ன நடந்தாலும் சரி, எப்படியாவது அரச பதவியை அடைந்து தீருவேன் என்று எல்லா முயற்சிகளையும் செய்து பார்த்த பிறகு இது எனக்கு வேண்டாம் என்று அவன் கூறியிருந்தால் அதை வினோதமானது, முட்டாள்தனம் என்று நீங்கள் தாராளமாக கூறலாம். ஆனால் யுதிஷ்டன் எனக்கு அரச பதவி வேண்டாம், நான் நேர்மையானவனாக உண்மையானவனாக வாழ விரும்புகிறேன் என்று கூறுகிறான். இவன் அற்புதமான மனிதன் இல்லையா? யுதிஷ்டன் என்ற மனிதனில் தவறாக ஏதுமில்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட செயலை செய்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் அவன் சிக்கி இருப்பதால் ஒரு முட்டாளாக தோற்றமளிக்கிறான். ஏனென்றால் சூழ்நிலைகள் நிர்ணயித்த ஒரு விசையால் செலுத்தப்படுவதோடு அது எங்கே இட்டு செல்கிறதோ என்பதும் அவனுக்கு புரியவில்லை. அவன் வெறுமனே தர்மப்படி வாழும் ஒரு மனிதனாக இருக்க விரும்புகிறான். அதனால் அது சரியாக பொருந்தி போவதில்லை. இதுதான் அவனது பிரச்சனை மொத்தம். யுதிஷ்டன் வினோதமான முடிவுகளை எடுக்கவில்லை. அவன் எடுத்த முடிவுகள் அந்த நாட்களில் பெரிதும் மதிக்கப்பட்டது. இன்றும் கூட யாரோ ஒருவர் தான் மிகவும் மதிக்கும் ஒன்றை உங்களுக்கு வழங்கினால் நீங்கள் அவரை ஒரு குறிப்பிட்ட மதிப்பீடும் மரியாதையோடும் போற்றுதலுக்கு உரியவராகவும் பார்ப்பீர்கள் தானே? எல்லோருமே அதே விதமாக மரியாதையோடும் உணர்வோடும் தான் யுதிஷ்டனை பார்த்தார்கள். கிருஷ்ணரின் தர்மம். துரியோதனனும் அர்ஜுனனும் பாரத போருக்கு உதவி கேட்டு கிருஷ்ணரை அணுகிய போது தனது யாதவ படை வீரர்களை துரியோதனுக்கு அளித்தார் கிருஷ்ணர். பாரத போரில் துரியோதனின் படை நிச்சயமாக தோல்வி அடையும் என்பதை நன்றாக அறிந்திருந்தும் தன்னையே நம்பியிருந்த தனது படை வீரர்களை துரியோதனிடம் அனுப்பி வைத்தார் கிருஷ்ணர். ஒரு அரசராக கிருஷ்ணர் செய்தது தர்மமாகுமா? சூழ்நிலைகள் எதை செய்தால் பொருத்தமாக இருக்குமோ அதை செய்வதே கிருஷ்ணரின் தர்மம். கிருஷ்ணர் பாண்டவர்களிடம் நான் உங்களை எந்த அளவு நேசிக்கிறேனோ அதே அளவு துரியோதனையும் அவனது சகோதரர்களையும் நேசிக்கிறேன். ஆனால் இப்போது நான் உங்களுடன் நிற்க காரணம் நீங்கள் உண்மையானவர்களாக இருக்கிறீர்கள் என்பதால் தான். நீங்கள் எவ்வளவு காலம் உண்மையானவர்களாக இருக்கிறீர்களோ அதுவரை மட்டுமே நான் உங்களுடன் இருப்பேன் என்று நினைவூட்டுகிறார். எதை அடைவதற்காக கிருஷ்ணர் இவ்வளவு முயற்சிகளை மேற்கொள்கிறார் என்பதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். தனது முயற்சிகளால் கிருஷ்ணர் எதையும் இழக்கப் போவதில்லை, எதையும் அடையப் போவதும் இல்லை. அவருக்கென்று ஏற்கனவே ஒரு வளமான தேசம் இருக்கிறது. அவர் அங்கேயே ஆனந்தமாக வாழ்ந்திட முடியும். கிருஷ்ணர் தங்கள் சொத்து என்பதை போல பாண்டவர்கள் பேசுகையில் அவர்களிடம் கிருஷ்ணர் நான் உங்களை எந்த அளவு நேசிக்கிறேனோ அதே அளவு துரியோதனையும் அவனது சகோதரர்களும் நேசிக்கிறேன். ஆனால் இப்போது நான் உங்களுடன் நிற்க காரணம் நீங்கள் உண்மையானவர்களாக இருக்கிறீர்கள் என்பதால் தான். நீங்கள் எவ்வளவு காலம் உண்மையானவர்களாக இருக்கிறீர்களோ அதுவரை மட்டுமே நான் உங்களுடன் இருப்பேன். நான் கௌரவர்களை வெறுப்பதாலோ அல்லது உங்களை நேசிப்பதாலோ நான் உங்கள் பக்கம் நிற்கவில்லை என்று நினைவூட்டுகிறேன். இப்போது உங்களுக்கு கிருஷ்ணர் தானே அவர்களை உண்மையாக இருக்காதீர்கள் என்று கூறுகிறார். உண்மை என்பது வெறும் வார்த்தையில் இல்லை. உண்மை என்பது உயிரோட்டமானது. உதாரணமாக கடந்த சில நாட்களில் உலகம் முழுவதும் தொடர்ச்சியாக பல விஷயங்கள் நடந்து வருகின்றன. இதை தொடர்ந்து பார்த்தால் நீங்கள் எந்த விதமாக ஒழுக்க நெறிமுறைகளை பின்பற்றுவராக இருந்தாலும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும் போது எல்லோருமே அப்படித்தான் செய்வார்கள். உங்கள் நல்வாழ்வுக்கு தடையாக யாரோ ஒருவர் குறுக்கிட்டால்
நீங்கள் அவர்களுடன் பேசி பார்ப்பீர்கள், சமாதானம் செய்து கொள்ள விரும்புவீர்கள், அவர்களை தடுக்க முயல்வீர்கள். உங்களால் என்ன முடியுமோ அவை அனைத்தையும் செய்வீர்கள். இது எதுவுமே வேலை செய்யவில்லை. அவர்கள் தொடர்ந்து உங்கள் வழியில் குறுக்கிடுகிறார்கள் என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் அவர்களை அகற்றுவீர்கள். உண்மையை வெளிப்படையாக பேசுவதில் கிருஷ்ணருக்கு எந்த சங்கடமும் இல்லை. அப்படித்தான் கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதனாக இருந்திருந்தால் அவர்கள் கிருஷ்ணரை சிறைப்பிடித்திருப்பார்கள். துரியோதனிடம் சிறைப்படுவதை விட கொல்லப்படுவதே மேல் என்று கருதப்பட்டது. அபாயம் என்று தெரிந்தும் துணிந்து கிருஷ்ணர் பொறுப்பை தன் கையில் இருக்கிறார். நேரில் செல்கிறார், அமைதிக்காக பேச்சுவார்த்தை நடத்துகிறார். கௌரவர்கள் ஒரு முடிவோடு இருக்கிறார்கள் என்பது தெரிந்திருந்தும் தன்னால் இயன்றவரை சிறந்ததை செய்ய விரும்புகிறார். ஆனால் அமைதிக்கான அனைத்து முயற்சிகளும் தோல்வியடையும் போது தான் என்ன செய்ய வேண்டுமோ அதை சிறிதும் சலனமின்றி செய்ய தயாராக இருக்கிறார். மற்றவர்களுக்கும் அப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைத்தான். ஆனால் என்ன நடக்க வேண்டுமோ அதை பூர்த்தி செய்ய தேவையான உறுதி அவர்களிடம் இல்லை. ஏனென்றால் அவர்களது எண்ணங்களும் உணர்ச்சிகளுமே அவர்களுக்கு பெரிதாக இருக்கிறது. இன்னைக்கு 54வது தலைப்பு நிறைவடைஞ்சிட்டு மக்களே. நாளைக்கு தொடர்ந்து 55வது தலைப்பை பார்க்கலாம். நம்மளோட சேனல் எல்லாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, கூடவே கமெண்ட்ஸ் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம் மக்களே. கிருஷ்ணருக்கு கௌரவர்களை பிடிக்கும் மற்றும் பாண்டவர்களையும் பிடிக்கும். நான் அனைவரையும் சமமாகவே பார்க்கிறேன். தர்மத்தின் வழியில் நீங்கள் அனைவரும் பயணிக்க வேண்டும் என்பதே என் விருப்பம்.